ஹீலிங் அப்படின்னோடனே எல்லாரும் யோசிக்கிறது என்ன, எனக்கு ஏதோ ஒரு உடம்புல பிரச்சனை வந்துருச்சு, ஒரு க்ரானிக்காக ஒரு டிசீஸ் வந்துருச்சு, அதனால வந்துட்டு நான் ஹீலிங் எடுத்துக்கிறேன். ஏன்னா நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து ஹீலிங் எடுத்துக்கிறாங்க. ஜென்ரலாகவே ஹீலிங்க்கு அவங்க போயிடுறாங்க. அந்த பெயினில் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அவங்க ஹீலிங் எடுத்துக்க ஆரம்பிச்சுறாங்க. ஹெல்த்துக்கு மட்டும்தான் ஹீலிங் அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நிச்சயமாக வந்துட்டு ஒரு வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கோம். வீட்டில் வந்து ஒரு பாட்டிலில் கல் உப்பு போட்டு வைங்க அப்படின்னு சொல்கிறோம் ஒரு ஹீலிங்க்கு. தண்ணியில் வந்து லெமன் போட்டு வைங்கன்னு சொல்கிறோம். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் வந்து ஹீலிங் தான். அதாவது உங்களோட நீங்கள் இருக்கிற இடத்துக்கு யாருக்கு ஹீலிங் கொடுக்கணுமோ அவங்களோட ஃபோட்டோ, அவங்களோட ஃபுல் சைஸ் ஃபோட்டோ கொடுத்துடணும். அவங்களுக்கான ஹீலிங் டெய்லியும் காலையில் நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். திரும்ப அந்த பொண்ணு வந்துட்டு 15 டேஸில் 33 டேஸ் ஆஃப் ஹீலிங்கில் நடுவில் ஒரு 15 டேஸ்லேயே அவங்க வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. என் பொண்ணு என் வீட்டுக்கு வந்தாங்க, என்கிட்ட பேசினாங்க, அழுதாங்க, எமோஷ்னலாக ரொம்ப பிரேக் டவுன் ஆகி நிறைய விஷயங்கள் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க மேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிரச்சனைகள் வந்து மெயினாக வரவங்க எல்லாருக்குமே வந்து கடன் பிரச்சனை, பணம் சார்ந்த விஷயம், இதுதான் வந்து ப்ரியாரிட்டியாக வராங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப். இது 2 தான் மெயினான விஷயம். ஸோ இதில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஹீலிங் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹீலிங்ஸ் இருக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம ஹீலிங்கில் பண்ணலாம். வந்து கையிலேயே நம்ம வந்து இப்போ இப்படி கிளென்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஹீலிங் அப்படிங்கிறது நான் வந்து ஹீலிங் கொடுக்குறேன், அப்போ அதை அவங்க ரிசீவ் பண்ண கரெக்டான எனர்ஜியில் இருக்கணும். ஸோ அந்த கரெக்டான அவங்க அந்த எனர்ஜியில் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது சொல்லும்போது அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. குளிக்கிறத பற்றி சொன்னேன். சிம்பிளான ஒரு விஷயம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்கிறது என்னென்னா, காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில டாரட் கார்டு ரீடர், ஹீலர் ரேகா தியாகராஜன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். நற்பவி யோகிராம் சுரத்குமார். எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப சிறப்பாக இருக்கேன், தேங்க்யூம்மா. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நம்ம நிகழ்ச்சியில் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பற்றியெல்லாம் பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஹீலிங்கும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ முதல்ல ஹீலிங் அப்படின்னா என்ன, எதுக்காக ஹீலிங் தேவைப்படுது, யாருக்கெல்லாம் ஹீலிங் தேவைப்படும், இது எப்படி பண்ணுறது, அதை பற்றி இன்னைக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கள் மேம். முதல்ல ஹீலிங் ஒரு மனுஷருக்கு எதுக்கு தேவை? ஹீலிங் அப்படின்னாவே என்ன, சுத்தம் பண்ணுறது. நம்ம வீடை பெருக்கி எப்படி நம்ம டெய்லியும் சுத்தம் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்மளோட ஆத்மாக்கு ஒரு கிளென்சிங் தேவைப்படுது. நம்ம பார்க்குறது எல்லாமே ஃபிசிக்கல் பாடி மட்டும்தான் எல்லாருமே பார்க்குறோம். ஆனால் அதுக்குள்ளே வேற ஒரு விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஸோ அப்போது அந்த சக்கராஸ்லாம் எப்போ அஃபெக்ட் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரச்சனையாக வரும். யாருக்கெல்லாம் ஹீலிங் தேவைப்படுது? எல்லாருக்குமே ஹீலிங் தேவைப்படுது. எனக்கு தேவைப்படுது, உங்களுக்கு தேவைப்படுது. அந்த டியூரேஷன் தான் வந்துட்டு எல்லாருக்கும் மாறும். அதாவது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு என்னோட 12 சக்கராஸ் இருக்குது, அது எப்போவுமே ஸ்டேபிளாக இருக்குன்னு நான் சொல்லலாம். இப்போ இதுவே வந்துட்டு என்னை விட கொஞ்சம் மெடிடேஷன் கம்மியாக பண்ணுறாங்களோ, இல்லை வந்துட்டு அவங்களுக்கு ஹீலிங் எனர்ஜி கம்மியாக இருக்கும்னா அவங்களுக்கு வந்து ரெகுலராகவே டெய்லியுமே அவங்க ஹீலிங் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த டியூரேஷன் தான் வேரி ஆகுது. அவங்களுக்கு எப்போ ஹீலிங் தேவைப்படுது அப்படிங்கிறத அவங்களோட பாடியே வந்து அவங்களுக்கு காமிச்சு கொடுத்துடும். ஓகே, இப்போ ஹீலிங் பண்ணுறது அப்படின்னா எதுக்கெல்லாம் ஹீலிங் பண்ணலாம்? ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தான் வந்து ஹீலிங் பற்றி கேள்விப்படுவாங்க. நம்ம வேற என்னென்ன தேவைக்காக ஹீலிங் பயன்படுத்தலாம்? நிச்சயமா நீங்க கரெக்டான ஒரு கேள்வியை பிடிச்சிட்டீங்க. ஹீலிங் அப்படின்னோடனே எல்லாரும் யோசிக்கிறது என்ன, எனக்கு ஏதோ ஒரு உடம்புல பிரச்சனை வந்துருச்சு, ஒரு க்ரானிக்காக ஒரு டிசீஸ் வந்துருச்சு, அதனால வந்துட்டு நான் ஹீலிங் எடுத்துக்கிறேன். ஏன்னா நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து ஹீலிங் எடுத்துக்கிறாங்க. ஜென்ரலாகவே ஹீலிங்க்கு அவங்க போயிடுறாங்க. அந்த பெயினில் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அவங்க ஹீலிங் எடுத்துக்க ஆரம்பிச்சுறாங்க. ஹெல்த்துக்கு மட்டும்தான் ஹீலிங் அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நிச்சயமாக வந்துட்டு ஃபினான்ஸ், அதாவது பொருளாதாரம், உங்களுக்கு பண தேவை இருக்குது, பணம் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா ஹீலிங் தேவை. ஏன் உங்களுக்கு ஹீலிங் தேவை? பிளாக்கேஜ் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுது. அப்போ அந்த சக்கராவை கிளென்ஸ் பண்ணால் தானே நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். பணத்தை நீங்கள் ஏன் தேடி ஓடுறீங்க? பணம் உங்களை தேடி ஓடி வரணும். அப்போது ஹீலிங் தேவை. அடுத்தது வேறு எதுக்கு? ஸ்பிரிச்சுவாலிட்டி பாத்தில் நான் இருக்கணும். அதாவது நான் வந்து கொஞ்சம் வந்து நிறைய யோகா பண்ணணும், மெடிடேஷன்லாம் நான் நிறைய செய்யணும். சில பேர் வந்து சில கோவில்கள் போகிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் கூட ஹீலிங் தேவைப்படுது, வரவிடாமல் செய்யும்.
போக முடியாம ஆமா, இருக்கும். ஓகே. அந்த ஆமா. பிளாக்கேஜஸ் சரி பிளாக்கேஜஸ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணலாம். ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு தனி மனிதனுக்கான ஹீலிங் பத்தி நம்ம பேசணும். மனுஷங்களுக்கு மட்டும் தான் ஹீலிங் இருக்கா? வேற வேற என்ன மாரியான விஷயத்துக்குலாம் நம்ம ஹீலிங் குடுக்கலாம், குடுக்க முடியும் மேடம்? பொருட்களுக்கும் நம்ம ஹீலிங் குடுக்கலாம். வீட்டுக்கு ஹீலிங் குடுக்கலாம். ஒரு வீட்ல நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படின்னா, நெறைய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு ஆமா, இருக்கோம். ஆமா. வீட்ல வந்து ஒரு பாட்டில்ல கல் உப்பு போட்டு வைங்க அப்படின்னு சொல்றோம். ஒரு ஹீலிங்க்கு. தண்ணீல வந்து லெமன் போட்டு வைங்கன்னு சொல்றோம். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் வந்து ஹீலிங் தான். அதாவது உங்களோட நீங்க இருக்கிற இடத்துக்கு ஒரு ஹீலிங் குடுக்குறீங்க. நீங்க எங்கருந்து பிறந்து வந்தீங்க? அம்மாவோட கர்ப்பப்பையில இருந்து. அப்போ கர்ப்பப்பையில இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு வீட்ல தானே வாசம் செய்றீங்க. ஒரு ரூம்ல இருக்கீங்க. அந்த ரூம்ல இருக்க நெகட்டிவ் எனர்ஜிய கிளென்ஸ் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் வந்து நீங்க எங்க தூங்குறீங்களோ அந்த இடம் சுத்தமா இருக்கும்போது தான் உங்களுக்கு உடம்புக்கான ஒரு கரெக்ட்டான எனர்ஜி வந்து கிடைக்கும். ஓகே. இப்போ வந்து இப்போ நெறைய பேர் வந்து ஹீலிங் பண்ணிக்கணும்னு வந்து விருப்பப்படுவாங்க. இப்போ ஒரு ஃபேமிலியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு அம்மா வந்து ஆசைப்படுறாங்க. இந்த மாரி என் பையனுக்கு வந்து ஒரு பிளாக்கேஜ் இருக்கு. அத வந்து சரி பண்ணிக்கணும். ஆனா, அவங்களுக்கு அதுல நம்பிக்கை பெருசா இருக்காது. இல்ல வரமாட்டாங்க. டைம் குடுக்க மாட்டாங்க. அந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப அவங்களுக்கு நம்ம வந்து ஹீலிங் குடுக்க முடியுமா? அவங்கள பார்க்காமலேயே, அவங்க வராமலேயே அவங்களுக்கு நம்ம ஹீலிங் குடுக்க முடியுமா மேடம்? எஸ். நிச்சயமா முடியும். இது வந்து எல்லாமே வந்து டிஸ்டன்ஸ் ஹீலிங் தான். நீங்க ஒரு கேள்வி கேட்டதிலயே வந்து இப்ப எனக்கு ஒரு கிளையண்ட் ஒருத்தவங்க ஞாபகம் வராங்க. பெங்களூர்லேருந்து அவங்க கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க பொண்ணு வந்து அவங்க கிட்ட ரொம்ப நாளா பேசுறதில்ல. அதே மாரி அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க ஹஸ்பண்டோடயும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனையில இருக்காங்க. மென்டலி ஷி வாஸ் டிப்ரெஸ்ட். ஓகே. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பொண்ணுக்கு டிப்ரஷன். அவங்க வீட்ட விட்டு தனியா போயிட்டு கோயம்புத்தூர்ல வந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, சொல்யூஷன் அவங்களுக்கு தேவைப்பட்டது என்னன்னா, இந்த 33 நாள் ஹீலிங்ல மேம் என்னோட பொண்ணு என்கிட்ட வந்து பேசணும். என் பொண்ணு என்கிட்ட பேசினா போதும். நான் வந்து சரி பண்ணிடுவேன் அவங்கள. எனக்கு அது மட்டும் செஞ்சு குடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஹீலிங். அவங்களுக்கு ஒண்ணும் தேவைப்படல. அவங்களுக்கு வந்து பிசிக்கலா அவங்க பிரசன்ட் ஆயிருக்கணும் அப்படின்லாம் தேவை கிடையாது. அவங்களோட ஃபோட்டோ. யாருக்கு ஹீலிங் குடுக்கணுமோ அவங்களோட ஃபோட்டோ. அவங்களோட ஃபுல் சைஸ் ஃபோட்டோ குடுத்துடணும். அவங்களுக்கான ஹீலிங் டெய்லியும் காலையில நடக்கும். ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். திரும்ப அந்த பொண்ணு வந்துட்டு 15 டேஸ்ல 33 டேஸ் ஆஃப் ஹீலிங்ல நடுவுல ஒரு 15 டேஸ்லயே அவங்க வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. என் பொண்ணு என் வீட்டுக்கு வந்தாங்க. என்கிட்ட பேசினாங்க, அழுதாங்க, எமோஷனலா ரொம்ப பிரேக் டவுன் ஆயி நெறைய விஷயங்கள் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க மேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இருந்தாலும் வந்துட்டு எனக்கு என்னன்னா, அவங்க ஃபுல்லா வந்து குணமாகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஓகே. இப்போ ஹீலிங் பத்தி நம்ம பேசணும். நீங்க வந்து ஹீலிங் குடுப்பீங்க. அது எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த பிளாக்கேஜா இருந்தாலும் அத சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ உங்ககிட்ட ஒருத்தங்க ஹீலிங்க்கு வராங்க. ஹீலிங் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க மேம்? எத நம்ம ஹீலிங் அப்படின்னு சொல்றோம்? ஓகே. இப்போ நெறைய பேருக்கு பிரச்சனைகள் வந்து மெயினா வரவங்க எல்லாருக்குமே வந்து கடன் பிரச்சனை, பணம் சார்ந்த விஷயம். இதுதான் வந்து பிரையாரிட்டியா வராங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா ரிலேஷன்ஷிப். இது 2 தான் மெயினான விஷயம். ஸோ இதுல வந்து நம்ப குடுக்கக்கூடிய ஹீலிங் அப்டின்னா, டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹீலிங்ஸ் இருக்கு. நெறைய விஷயங்கள் நம்ம ஹீலிங்ல பண்ணலாம். வந்து கையிலேயே நம்ம வந்து இப்ப இப்டி கிளென்ஸ் பண்ணலாம். இப்ப நம்ப ஹீலிங் அப்டிங்கிறது ரொம்ப ஒரு புது விஷயங்கள் கிடையாது. இப்ப நம்ப பெரியவங்க வந்து நம்ம கால்ல விழும்போது, நம்மளுக்கு என்ன செய்வாங்க? 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லி அழகா தமிழ்ல ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியுமா என்னன்னு எல்லாருக்கும் தெரியாது. ஆனா, கீழ குனிஞ்சு ஆசீர்வாதம் வாங்கும்போது கை 2யும் இப்படி வச்சு பண்ணுவாங்க. அது என்னது? ஒரு ஹீலிங் எனர்ஜி உங்களோட கைகள் வழியா வருது. இதுதான் வந்து பேசிக் ஹீலிங். உங்களோட முன்னோர்களோ, இல்ல உங்களோட பெரியவங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஹீலிங். அது ஆனா மனசார அவங்க என்ன நெனச்சுட்டு சொல்றாங்களோ, அது உங்களுக்கு வருது இல்லையா? அது வந்து பேசிக். இப்போ நம்ப ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டில இருக்க இப்ப என்ன மாதிரி ஒரு ஆள் வந்து பிராணிக் ஹீலிங் நான் வந்து முடிச்சிருக்கேன். ஸோ, அப்ப நான் வந்து ஹீலிங் குடுக்கும்போது, கிறிஸ்டல் ஹீலிங் குடுப்பேன். ஏன் அப்டின்னா, அப்பதான் அது வந்து ஸ்ட்ராங்கா இப்ப ஏன்னா வந்து நீங்க யாருன்னே தெரியாத, முகம் தெரியாத ஒருத்தர் ஃபோட்டோ அனுப்புறீங்க. அப்போ உங்களோட காஸ்மிக் எனர்ஜியோட நான் கனெக்ட் ஆயி உங்களுக்கான ஹீலிங் வந்து அந்த கிறிஸ்டல் வழியாக வரும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இதுக்கு ஏதாவது ஸ்பெஷலா சாண்டிங் மாதிரி எல்லாம் சொல்றது உண்டா? இது எப்படி நீங்க வந்து பண்ணுவீங்க மேம்? இதுக்கு வந்து மெயினா பார்த்தீங்க அப்டின்னா, நான் தான் வந்து ஹீலிங் குடுக்க போறேன். ஸோ, அதனால நான் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் கன்டினியூஸா மெடிடேஷன்ஸ், ஆ நான் செய்யக்கூடிய சில ரிச்சுவல்ஸ்லாம் எனக்காக செஞ்சுக்குவேன். புரொடெக்ஷன்ஸ் அதெல்லாம். அடுத்தது கிளையண்ட் இப்போ வராங்க இல்லையா? அவங்களுக்கு செய்யக்கூடிய சில விஷயங்களா, அது அவங்க எப்படி குளிக்கணும்? எந்த மாதிரி குளிக்கணும்? இந்த ஹீலிங் எடுத்துக்கும்போது, அவங்க என்னெல்லாம் செய்யணும்? அந்த 33 டேஸ் என்னெல்லாம் செய்யக்கூடாது? அப்படிங்கிறதையும் சொல்லிடுவேன்.
ஸோ இதுதான் மெயின் விஷயம். ஏன்னா நான் வந்து ஹீலிங் கொடுக்குறேன், அப்போ அதை அவங்க ரிசீவ் பண்ண கரெக்டான எனர்ஜியில் இருக்கணும். ஸோ அந்த கரெக்டான அவங்க அந்த எனர்ஜியில் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது சொல்லும்போது அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. குளிக்கிறத பற்றி சொன்னேன். சிம்பிளான ஒரு விஷயம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்கிறது என்னென்னா, தண்ணியில் உப்பு போட்டு குளிங்க. அதுவே வந்து ஒரு பெரிய கிளென்சிங் மெத்தட் அது. ஓகே. ஸோ நீங்க ஹீலிங் பத்தி பேசும்போது கிறிஸ்டல் ஹீலிங் பத்தி சொல்லியிருந்தீங்க. ஸோ கிறிஸ்டல் ஹீலிங் வந்து எப்படி பண்ணுவாங்க? எதுக்கெல்லாம் பண்ணுவாங்க? இந்த கிறிஸ்டல் கூட நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ அத காமிச்சுட்டே அப்படியே அத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்கம்மா. இது ஒரு டைப் ஆஃப் கிறிஸ்டல். இது வீட்ல என்ன எனர்ஜி இருக்குன்றத என்ன கண்டுபிடிக்க எனர்ஜி முடியுமா? இருக்குங்கிறத கண்டுபிடிக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டூடியோல வந்துட்டு இப்போ எனர்ஜி வந்து பேலன்ஸ்டா இருக்கு. அதனால ஸ்டேபிளா அதனால அப்படியே இருக்கா? ஸ்டேபிளா இருக்கு. இதே வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, ஆனியன் இருக்குல்ல, வெங்காயம். அது வந்து எப்பவுமே வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. வெங்காயத்து மேல போயிட்டு இந்த கிறிஸ்டல வச்சீங்கன்னா, அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ்ல இப்படி இப்படி சுத்த ஆரம்பிச்சிரும் வேகமா. ஸோ இது வந்து நான் வந்து ஹீலிங் யூஸ் பண்ணும்போது, இது வந்து ரிசீவிங்காக யூஸ் பண்ற கிறிஸ்டல். ஏன்னா எனக்கு எனர்ஜி தேவைப்படும் இல்லையா? என்னோட எனர்ஜிய நான் புரொடெக்ட் பண்ணிப்பேன். ஸோ இது வந்து எனக்கு ரிசீவிங்கான கிறிஸ்டல். ஸோ இந்த கிறிஸ்டல்ல ரிசீவ் பண்ணிட்டு, இந்த கிறிஸ்டல் இது வந்து ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கிறிஸ்டல். இது வந்து ஹீலிங் கிறிஸ்டல். இது பார்த்தீங்கன்னா பாயிண்டடா இருக்கும். இது நெறைய பேர் வந்து பிக்சர்ஸ்லலாம் பார்த்துருப்பாங்க. நெறைய பேர் டாரட் கார்ட் ரீடர்ஸ் எல்லாம் நெறைய வச்சிருப்பாங்க. ஆனா எதுக்காகன்னு அவங்களுக்கு நெறைய பேருக்கு தெரியாது. நான் ஓப்பனா சொல்றேன் பரவால்ல. இது வந்து பாயிண்டடா இருக்கு பார்த்தீங்களா? இந்த பாயிண்டட் வழியா தான் வந்து உங்களுக்கு எனர்ஜி குடுக்கறது. ஓகே. ஸோ இதுவுமே வந்து நமக்கும் பண்ணிக்கலாம். வீட்ல இருக்கக்கூடிய எனர்ஜியும் நம்ம கிளென்ஸ் எல்லாருக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து ஹீலிங் அப்படின்னா என்ன? எதுக்கெல்லாம் ஹீலிங் பண்ணலாம்? யாருக்கெல்லாம் நம்ம ஹீலிங் குடுக்கும்போது என்ன மாரியான ரிசல்ட் கிடைக்கும்? இந்த கர்மா கிளென்சிங்க்கு என்ன மாரியான விஷயங்கள் பண்ணணும்? அப்படிங்கிறத பத்தி நெறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ரேகா, த டாரட் குயின்.